வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சுயேட்சை குழு அர்ச்சுனா எம்பியின் இருக்கையை மாற்றுங்கள், சபாநாயகரிடம் கஜேந்திரகுமார் எம்பி எழுத்து மூலம் கோரிக்கை. நாட்டில் டெங்கு உயிரிழப்புகள் 42 உயர்வு, 63,000க்கும் அதிகமானோர் பாதிப்பு. சட்டவிரோத மணல் அகழ்வு, 12 சாரதிகள் கைது, 12 வாகனங்கள் பறிமுதல். 1 மணி நேரத்தில் கணக்கு முடக்கம், இந்த செய்தி வந்த அலுஷார், மத்திய வங்கி எச்சரிக்கை. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் படுகாயமுற்ற மற்றொரு சிறை அதிகாரி உயிரிழப்பு. நீர்கொழும்பிலிருந்து மாற்றப்பட்ட கைதிகள் மீது தாக்குதல், வெலிக்கடை அங்குனுகொலோவில் 2 பலி. தங்கப்பிரியர்களுக்கு முக்கிய செய்தி, வீழ்ச்சியடைந்த தங்கத்தின் விலை. ஃபேஸ்புக்கில் உலாவரும் ஏஐ பெண் கணக்குகளின் பின்னால் உள்ள பாரிய மோசடி அம்பலம். சுரேஷ் தலைவரிடமிருந்து 600 பக்க ரகசிய அறிக்கை. சற்று முன்னர் 8 பேருக்கு மரண தண்டனை விதித்த கொழும்பு உயர் நீதிமன்றம். மீன்பிடிக்கச் சென்ற குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்ட துயரம். அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம் குறித்து ட்ரம்பின் அறிவிப்பு. உலக சந்தையில் 6% உயர்ந்தது கச்சா எண்ணெயின் விலை. தொடர்வன விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் அர்ச்சுனா ராமநாதனின் இருக்கையை மாற்றுங்கள். இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சபாநாயகரை எழுத்து மூலம் கோரியுள்ளார். குறித்த கடிதத்தில் தெரிவிக்கையில், உங்களுக்கு தெரிந்தபடி பாராளுமன்றத்தில் எனக்கு இடதுபுறம் அமர்ந்திருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களிலும் சமூக ஊடகங்களிலும் பொதுவெளியிலும் என்னை தொடர்ந்து தகாத வார்த்தைகளால் திட்டியும் வன்முறை அச்சுறுத்தல் விடுத்தும் இழிவான சொற்களை பயன்படுத்தி வருகிறார். சமீப நாட்களில் இந்த நடத்தை எந்த அளவுக்கு மோசமடைந்துள்ளது என்றால் அது என் கவனத்தை சிதறடிப்பதால் பாராளுமன்ற அவையில் அவரை எனக்கு அருகில் அமர வைப்பது எனக்கு இயலாத காரியம். குறிப்பிட்ட அந்த உறுப்பினர் ஒரு சுயேட்சை குழுவிலிருந்து முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர். பொதுவாக இத்தகைய உறுப்பினர்களுக்கு அனைத்து மூத்த தலைவர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களுக்கு இருக்கை வழங்கப்படும். இருப்பினும் வழக்கமான நடைமுறையை மீறி குறிப்பிட்ட அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மூத்த உறுப்பினர்களுக்கும் இடையில் அமர அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதன்படி இந்த விடயத்தில் நீங்கள் தலையிட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி உறுப்பினர்களுக்கு பின்னர் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர்களை அமர வைக்கும் வழக்கமான நடைமுறைக்கிணங்க குறிப்பிட்ட அந்த நாடாளுமன்ற உறுப்பினரை என்னிடமிருந்து இடதுபுறமாக நகர்த்த கேட்டுக்கொள்வதாக அந்த கடிதத்தில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 42ஆக அதிகரித்துள்ளதாக டெங்கு ஒழிப்பு பிரிவு அறிவித்துள்ளது. இதுவரை பதிவான ஒட்டுமொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 63,835 என்று அந்த பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்திரு கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ள அவர், மேல் மாகாணத்தில் கொசுப்புழுக்கள் பெருகக்கூடிய இடங்கள் அதிக அளவில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. எனவே இந்த அபாயகரமான சூழ்நிலையை கட்டுப்படுத்தி டெங்கை முழுமையாக ஒழிக்க நாம் அனைவரும் கூட்டு பொறுப்புடன் ஒன்றிணைந்து சுற்றுப்புறச் சூழலை சுத்தப்படுத்தும் பணியை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் இதன்பொழுது வலியுறுத்தியுள்ளார். கிண்ணியா உப்பாற்று கங்கை ஆற்றுப்பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மணல் அகழ்வில் ஈடுபட்ட 12 சாரதிகள் விசேட அதிரடிப்படையால் கைது செய்யப்பட்டதோடு மண் ஏற்றுவதற்கு பயன்படுத்தப்பட்ட 12 வாகனங்களும் மீட்கப்பட்டுள்ளன. நேற்று இரவு விசேட அதிரடிப்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் எவ்வித அனுமதியுமின்றி சட்டவிரோதமான முறையில் அவர்கள் மணல் அகழ்வில் ஈடுபட்டு வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். 7 டிப்பர் வாகனங்களும் 5 உளவு இயந்திரங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அனைத்து வாகனங்களும் மண் ஏற்றப்பட்ட நிலையில் போலீசாரினால் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவசரம் இப்போது போன்ற செய்தி போலி உணர்வை ஏற்படுத்தி பொதுமக்களை ஏமாற்றி அவர்களின் தனிப்பட்ட மற்றும் நிதி தகவல்களை பெற்றுக்கொள்ள முயலும் இணையவழி மோசடி குறித்து விழிப்புணர்வுடன் இருக்குமாறு இலங்கை மத்திய வங்கி அவசர எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. மோசடிக்கு ஆளாகாதீர்கள் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் கீழ் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 மணி நேரத்தில் உங்கள் கணக்கு முடக்கப்படும் என்பது போன்ற பீதியூட்டும் செய்திகளை அனுப்பி மோசடிக்காரர்கள் மக்களை சிந்திப்பதற்கும் அவகாசம் தராமல் அவசரமாக செயல்பட தூண்டுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். நிதி மோசடிகளை பொறுத்தவரை அவசரம் என்பது மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை அறிகுறியாகும். மோசடிகாரர்கள் பொதுமக்களின் பயத்தையும் பதற்றத்தையும் சாதகமாக பயன்படுத்தி அவர்களை அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்க வைப்பதாக மத்திய வங்கி மேலும் தெரிவிக்கின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் படுகாயமுற்ற மற்றொரு சிறை அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார். கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அதன்படி மோதலில் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 28ஆக அதிகரித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த 5ஆம் தேதி மற்றும் 6ஆம் தேதி இடம்பெற்ற கலவரத்தில் 7 சிறை அதிகாரிகள் உள்ளிட்ட மொத்தம் 27 பேர் உயிரிழந்தனர்.
சிறைக்குள் நடைபெற்ற போதைப்பொருள் வர்த்தகத்தை முறியடிக்கச் சென்ற மந்த போலீஸ் எனப்படும் சிறப்பு படையினருக்கும் கைதிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலை இந்த பாரிய கலவரத்துக்கு முக்கிய காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்றமான சூழலை அடுத்து அங்குனு கொலபெலச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட கைதியொருவர் உயிரிழந்தார். முன்னதாக பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட கைதியொருவர் உயிரிழந்த நிலையில் அங்குனு கொலபெலச சிறைச்சாலையில் நிகழ்ந்த உயிரிழப்பு சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் நீர்கொழும்பு சிறையில் சமீபத்தில் நடந்த மோதலை தொடர்ந்து வேறு சிறைக்கு மாற்றப்பட்ட கைதிகள் குழு ஒன்று சிறை அதிகாரிகளால் கொடூரமாக தாக்கப்பட்டதாகவும் அதன் விளைவாக அவர்களில் 2 உயிரிழந்ததாகவும் கைதிகள் உரிமைகளை பாதுகாக்கும் குழு குற்றம் சாட்டியுள்ளது. இந்த மரணங்கள் சிறை அதிகாரிகளால் திட்டமிடப்பட்ட பழிவாங்கும் செயல் என்றும் அந்த குழு நேரடியாக தெரிவித்துள்ளது. உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலை இன்று மேலும் குறைவடைந்துள்ளதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி நேற்று 24 கேரட் தங்கம் ஒரு பவுன் 3,79,000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று அதன் விலை 3,000 ரூபாவால் குறைந்து 3,76,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,76,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,46,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. நாட்டில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட போலி பெண் கணக்குகள் ஃபேஸ்புக் தளத்தில் எவ்வாறு இயங்குகிறது என்பது குறித்து முதலாவது முறையான ஆய்வறிக்கை சிரேஷ்ட ஆய்வாளர் கலாநிதி சஞ்சன ஹைத்தொட்டுவ வெளியிட்டுள்ளார். இந்த ஆய்வின் மூலம் பயனர்களை ஏமாற்றி சூதாட்டம், முதியோருக்கான செட், கிரிப்டோ கரன்சி மற்றும் ஏனைய நிதி மோசடி தளங்களை நோக்கி ஈர்க்கப்படுவதற்காக மிக நேர்த்தியாக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு வலையமைப்பு செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. போலி அடையாளங்களாக 10 குறிப்பிட்ட ஃபேஸ்புக் கணக்குகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டன. அவற்றில் ஒன்று கூட உண்மையான பெண்களுக்கு சொந்தமானவை அல்ல என்றும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குற்றப்புலனாய்வுத்துறையின் கீழ் இயங்கும் அரச உளவுத்துறையின் முன்னாள் தலைவரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் அலை குறித்து 600 பக்கங்களுக்கு மேற்பட்ட மிகவும் முக்கிய அறிக்கை ஒன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் குறித்து தாக்கல் செய்துள்ள ஒழியத் மனு தொடர்பான அவரின் சட்டத்திறனிகள் 600 பக்கங்களுக்கு மேற்பட்ட மிகவும் முக்கிய கூடுதல் ஆவணங்களையும் ஆதாரங்களையும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர். உடல்நலக்குறைவு காரணமாக தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவரின் மனு மீதான விசாரணை ஜூலை 10ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நீதிபதி ஜனகடி சில்வா தலைமையிலான ஈஸ்டர் ஞாயிறு தின தாக்குதல் குறித்து ஜனாதிபதி விசாரணை ஆணையத்தின் முன் புலனாய்வாளர்கள் மற்றும் முக்கிய சாட்சிகளால் அளிக்கப்பட்ட பல பிரமாண பத்திரங்கள் அந்த 600 பக்க ஆவணத்தில் அடங்கியுள்ளதாக சுரேஷ் அலையின் சட்டக்குழு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. 1997ஆம் ஆண்டு இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பான வழக்கு 8 பேருக்கு கொழும்பு உயர்நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. கொலை குற்றம் சாட்டிய 8 பிரதிவாதிகளுக்கு கொழும்பு உயர்நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. குறித்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்த நிலையில் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்ட 7 குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 7 பிரதிவாதிகள் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையான நிலையில் மற்றொரு பிரதிவாதி இல்லாமல் விசாரணையை நடத்த நீதிமன்றம் தீர்மானித்தது. இதற்கமைய அரசு தரப்பால் பிரதிவாதிகளுக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நீண்ட விசாரணைக்கு பின் சந்தேகத்துக்கிடம் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பிரதிவாதிகளுக்கு மரண தண்டனை விதித்து கொழும்பு உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுங்காங்கனி தாமரை குளத்திலிருந்து மீனவர் ஒருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் குறிப்பிட்டனர். சுங்கான்கேணி பிரதேசத்தைச் சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான தம்பிராசா மகேந்திரகுமார் வயது 45 என்பவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டார். வாழைச்சேனை மட்டக்களப்பு பிரதான வீதியின் சுக்காங்கேணி தாமரை குளத்தில் நேற்று மாலை மீனுக்கு வலை கட்டிவிட்டு இன்று காலை மீனை எடுத்துக்கொண்டு வருவதற்காக தாமரை குளத்துக்கு சென்றுள்ளார். மீன்பிடிக்கச் சென்றவர் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை என்று மனைவி தேடிச் சென்ற போது அவர் சடலமாக இருப்பது தெரிய வந்தது. அதையடுத்து குடும்பத்தால் வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. மரண விசாரணையை தொடர்ந்து சடலம் உடற்கூறு பரிசோதனைக்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் வாழைச்சேனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இனி சர்வதேச செய்திகள். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான சமாதான ஒப்பந்தம் குறித்து அவரிடம் ஊடகவியலாளர்கள் வினவிய பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அத்துடன் நான் இனி அவர்களுடன் எவ்வித பேச்சுவார்த்தையை நடத்த விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். என்னை பொறுத்தவரை அது முடித்துவிட்டது. அவர்களுடன் பேசுவது நேரத்தை வீணடிக்கும் செயல். அவர்கள் பொய்யர்கள் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். இருதரப்பு பேச்சுவார்த்தையாளர்களும் பேசலாம், ஆனால் அவர்கள் தங்கள் நேரத்தை வீணடிப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
ஈரானுடன் அமலில் இருந்த போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்ததைத் தொடர்ந்து உலக சந்தையில் இன்று கச்சா எண்ணெய் விலை சுமார் 6% உயர்வடைந்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மீண்டும் போர் பதட்டம் அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் எண்ணெய் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படலாம் என்ற அச்சம் நிலவுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி பிரெஞ்சு ரக கச்சா எண்ணெய் விலை 5.95% உயர்ந்து ஒரு பீப்பாய் 78.50 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.